அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்திலே கர்த்தர் தேவன் ஆராதனை வேளையிலே தேவன் நிச்சயமாய் பலத்த காரியத்தை செய்தார்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் அல்லாஹ். பேஸ் கம்மி பண்ணு. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியா. ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம். ஓ க்ளோரி டு காட். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்கள் மூடி ஒரு சாணத்தை பாடு. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரிய, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால்
என்னை இழுத்து கொண்டீரே. நாடி சிநேகம் பெறும். அவர் நம்மை நடத்துகிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அந்த தேவன் இன்று சிவனோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். நல்ல தகப்பனே, அடுத்த நாளிலும் கூட 2வது நாளில் எங்களோடு பேசுகிறார். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. எப்பவுமே கேட்கறது தான் இல்லை, யார் வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னா பண்ணுவாங்க, கேட்பாங்கல்ல. நல்லா சந்தோஷமா இல்லைன்னா கூட நான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் சொல்லணும், ஏன்னா கர்த்தர் நம்ம சந்தோஷமா தான் வச்சிருக்கிறான். இந்த நாளில் ஒரு சில வசனங்களை, ஒரு சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி சரியான நேரத்தில் அருமையான ஐயா கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் முடிக்க நான் வாங்கிக்கிறேன். நமக்கு ரொம்ப தெரிந்ததான ஒரு வசனம், சாமுவேல் புஸ்தகத்தில் 1 அதிகாரம். சாமுவேல் புஸ்தகத்தில் 3 அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த வசனம், இது இந்த அதிகாரத்தினுடைய எல்லா காரியமும் நமக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு பாசம் சொல்லியிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து நின்றார். சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜெபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்றார். ஒரு வார்த்தை சொல்றேன், நம்முடைய வார்த்தையை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு கவனிக்கிறார். இல்லை சொல்லாமா? ஏன்னா மனுஷ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். மனுஷன் பார்ப்பது போல பார்க்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. அவர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். அப்போ நம்ம பேசுகிறதே அவர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து நின்றார். நாமத்தினால் எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர் நடுவில் என்ன பண்றேன், இருக்கிறேன்ற, வாசம் பண்றேன்ற. நான் சொல்ற இவ்வளவு பேர் வந்து இருக்கிறோமே, ஆண்டவர் நிச்சயமா இங்க இருக்கிறார். விசுவாசித்தா கையை திட்டான மைப்படுத்துங்க. ஏமா? அப்போ சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன். ஆம், சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் கர்த்தர் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினதுனாலதான் கர்த்தர் சாமுவேலை உயர்த்தினார். அப்போ யார் வார்த்தை கேட்கிறோமோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தை கேட்கணும். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறானோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் அநேகருடைய காரியங்களில் வேதத்துல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பரிசுத்தவான்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனும் உண்டு. அதை மாத்திரம் நான் சுருக்கமான உங்களுக்கு சொல்லு முடிக்க. எனக்கு அந்த பாடுனா ரொம்ப ஆசை. எங்கே போனாலும் அது எப்படி சொல்லுது, சிலர் சாப்பிடல அப்படின்னு சொன்னா
உயிரை விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு பாடலைன்னா உயிரை விட்டுருவாங்க. அதுக்கு வர அல்லேலூயா. நம்ம பழைய பாடு, நமக்கு தெரிஞ்ச பாடல். ஐயா வாங்க சாரி, எனக்கு கொஞ்சம் உட்காந்து நமக்கு அது நடுப்புற கொஞ்சம் நம்ம தாலியாக பாடின பாட்டு தான் நான் பாட போகிறேன். பழைய பாடல் தான், பழைய பாடல் தான் நம்ம தெரிந்த பாடலை நம்ம பாடணும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினான். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினான். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டார். இன்னும் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளே உரைத்தார். தமது ஜீவனை ஜீவன் பெற்றுக்கொள்ளே உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாவில் புது பாட்டு எந்த நீசு தருகிறார். நாவில் புது பாட்டு எந்த நீசு தருகிறார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நீசு தருகிறார். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவேன் திருச்சபையானோரே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது மதுரமானது. நீங்க வேதம் சொல்லுகிறது, சாமுவேலே சாமுவேல் என்று கர்த்தர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். எத்தனை பேருக்காக போறீங்க? ஆண்டவரே சொல்லுங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீ அப்படி கேட்டுன்னு சொன்னா இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் நீ போவ. ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை சொல்லிட்டு ஒரு சில வார்த்தை நான் பேசுறேன்.
அமெரிக்கா தேசத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணாராம், இது ஒரு கதை தான். பரலோகத்துக்கு போனார். பரலோகத்தில் போய் அப்படி நின்னார். ஆண்டவர் கேட்டாராம், என்னப்பா காலம் வருவதற்கு நான் அவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டிய அப்படின்னும் போது அவன் சொன்ன, இல்லை ஆண்டவரை, நான் பிளெயினை கண்டுபிடிக்கணும், எனக்கு ஞானம் வேணும். அது என்னது? பிளெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்து ஆண்டவர் ஆகி வச்சுட்டான். அல்லேலூயா. ஞானம் வேணும் ஆண்டவர்னு சொன்ன உடனே ஆண்டவர் போப்பா அப்படின்னு கொடுத்துட்டான். ரெண்டாவது ரஷ்யாக்கார் போனான். நீ எதுக்குப்பா வந்த? ஆண்டவர், நான் கப்பலை கண்டுபிடிக்க ஞானம் வேணும். ஞானத்தை கொடுத்தாரு, அவனை கப்பலை கண்டுபிடிச்சான். மூணாவது நம்பாள் இந்தியாவில் போகிறான். மேலே போய் நின்னான். எப்பா எங்கப்பா வந்த? எதுக்குப்பா வந்த? அவன் சொன்னான், சும்மா வந்த ஆண்டவர். எது? சும்மா வந்தா சும்மா தான் போகணும். ஆண்டவரை ஆராதித்தினா அற்புதத்தோடு போக. விசுவாசத்தை நல்லா கை தட்டு. ஆமா, அப்போ கவனிங்க. அப்போ அந்த சாமுவேல் சொல்ல, ஆண்டவரே நான் கேட்கிறேன் அப்படின்றதுனால தான் நீங்க அதுக்கு முன்னால வசனத்தை பார்த்தா வேதம் அழகா சொல்லுவாங்க. அவன் பெரியவனாய் வளர்ந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைங்க தேவனுக்கு பிரியமா வாழ்வாங்க. இல்லையா? அப்ப சொல்ல அடியேன் கேட்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் சில நிறைய காரியங்களை சொன்னாரு. இது இந்த வேதத்துல நம்ம நிறைய காரியத்தை பார்க்கணும். அதுல ஒரு 2 பேர்கிட்ட சொன்ன வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் சரியான நேரத்தில் முடிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச வாசனம் தான். ஆதியாகம புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சொல்லு, போ. பெருமா கர்த்தர் நல்லவர். பகுதியில் சொல்லுங்க, போ. நீங்க சொல்லுங்களேன், சொல்லுங்க, தங்கச்சின்னு பார்த்து சொல்லு. பயப்படாதுமா, சொல்லுமா. நீ சொன்னா அது போவாது, கவலைப்படாது. இப்ப நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ போன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. தேவன் காட்டுகிற இடத்துக்கு போகணும். இப்ப எப்படி சொல்றேன், உங்களால சபைக்கு போன ஆண்டவர் ஒரு காலத்துல தீர்மானம் பண்ணிட்டாரு, வந்துட்டீங்க, கை தட்டி ஆண்டு மேம்படுத்திப்பாங்க. அப்ப தேவன் காட்டுகிற பாதை, அவர் சொல்லுகிற பாதை, அவர் போ என்று காட்டுகிற இடத்திற்கு போகும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப அடுத்த வாசனம் தங்கச்சி ரொம்ப அழகா படிமா. இப்ப இங்க சொன்னா, உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்கி. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியா மாத்துவேன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாச தகப்பன் பெரிய ஜாதியாக்கும். முதல்ல என்ன சொல்றாரு சொல்லுங்க, எப்படி? ஆமா, பெரிய, அப்படித்தானம்மா, பெரிய ஜாதியாக்கி. முதல்ல சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து. எல்லாம் கவனிக்கணும். தேவன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். மனுஷன் நம்ம பெயரை கெடுப்பான், ஆனா தேவன் நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனா, நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல சத்தமா சொல்ல, நல்ல கையை தட்டி சொல்லு பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தலைக்கு மேல 2 கையை வச்சு தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இதெல்லாம் ஒரு கிருபை. கையை தட்டுறனா சும்மா தட்ட முடியாது. இந்த கையை தட்டுறனா அது ஒரு கிருபை. இப்போ ஒரு அருமையான ஐயா வாசிக்கிறாங்க, அவ்வளோ அழகா. எனக்கு அதை வாசிக்க தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாட தெரியும். அது ஒரு கிருபை. தம்பி வாசிக்கிறாரு, அது ஒரு கிருபை. அதே போல கையை தட்டுறது ஒரு கிருபை. கையை தட்டுறதும் ஒரு கிருபை. பாட்டு பாடுறது ஒரு கிருபை தான். அல்லேலுயான்னு சொல்ற பாரு, அதுவும் ஒரு கிருபை தான். ஆனா கையும் தட்டாது, அல்லேலியும் சொல்லாது, சும்மா அப்படியே உக்காந்து, அது ஒரு கிருபை. கர்த்தர் அது கொடுத்த கிருபை. ஆமா. எங்க சர்ச்சில் ஒரு அம்மா தூங்கினே இருக்கும். அதுக்கு நல்லா சரியான மாதிரி ஒரு மூளை. நாங்களும் அப்படிதான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். போன வருஷம் அடிச்ச பெயிண்ட் இந்த வருஷம் இந்தியா பெயிண்ட் மாதிரி ஆயிட்டுது. இப்போ பாரு தூங்கின்னு இருப்பாங்க நம்ம. நான் அப்பப்போ கேட்பேன், அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு நாள் சொல்லிட்டாங்க, ஐயா நீதிமானுக்கு நித்திரை இன்பமாக இருக்கும். அது சர்ச்சில் வந்தா. அல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது எந்த தேசம்னு தெரியாது, எங்க போனேன்னு தெரியாது. ஆண்டவர் நான் காட்டுறேன், நீ போன்ட்டாரு. நான் கூட நல்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே வந்த பிற்பாடு ஆண்டவர் சொன்ன இடத்துல காட்டினாரு. கரெக்டாக அங்கே போய் நின்னதும் ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னா போகணும். அவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது, ஆண்டவர் நான் எந்த இடத்துக்கு போனோம், அந்த இடம் எங்க இருக்குதுன்னு கேட்கல, புறப்பட்டு போனான்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் போன்னு சொன்னா போயிடணும். சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது போன இப்போ நிறைய காரியங்கள், அது என்னுடைய அனுபவம் உண்டு. ஒரு சில இடத்துல போனோன்னு ஒரு சில காரியத்தை யோசனை பண்ணியிருப்பேன். ஆண்டவர் திட்டமாக பேசுவார், நீ போவாதேன்னு. கர்த்தனோடு ஒரு பேசுகிற தெய்வம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆராதிக்கிற தேவன், பேசுகிற தெய்வம், உணர்த்துகிற தெய்வம், உன்னை நடத்துகிற தெய்வம். நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். இதுவரையில் நடத்துவதுதான் அவர் கிருபைதான். அப்போ அவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது 3வது வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. நல்லா அவர் சொல்றாரு, நான் சொன்ன இடத்துக்கு நீ போயிட்டுனா நான் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்துடுவேன்றார். உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்திடுவேன்றார். உன் பேரை நான் அப்படி நல்லா அப்படி கேளுங்க, எப்போ நீ ஆண்டு சமூகத்தில் வராத இருக்கிற வரைக்கும் உன் பேரை பெருமைப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தினா உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன். ஒரு காலத்துல கானா மகினாங்க. இப்ப நான் எப்படி சொல்றேன், அதாவது முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை உலகத்தின் வாழ்க்கை. அப்ப யாராவது நம்ம கனப்படுத்திக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை, பெரியவங்க கூட நம்புறாங்க, கை எடுக்கிறோம் இல்லைம்மா, கனப்படுத்தினா இல்லையா? ஹலோ பேசுங்க. ஆமாம், நம்ம கனப்படுத்தி பார்க்குற தெய்வம் தான் ஆண்டவராகி. இப்போ அங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை உன்னை சபிப்பவர்களை நான் எங்கள் சபையில் சொல்லுவேன், யாருன்னா உன்னை சபிக்கிறாங்களா கவலைப்படாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு? உன்னை சபிப்பவர்களை கர்த்தர் சபிப்பார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்த்து சொன்னா, பூமியில் உள்ள வாசிமா தான் 3வது வசனத்தை அப்படியே வாசி, முதல்ல இருந்து வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவேன்? இப்ப எப்படி சொல்றேன், நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் சபிப்பேன்ற. எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சாரு? வானத்து
நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல் போலவும் என்ன பண்ணாராம்? ஆம், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுன்னு சொன்ன கர்த்தர் ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணு. அந்த தேவன் என்று ஜீவனில் வராது, அவர் உன்னை ஆசீர்வதிக்க வராது. அல்லேலூயா. அப்போ முதல்ல ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ போனாரு. ரெண்டாவது ஒரு வார்த்தை ஈசா கிட்ட பேச. வாசிங்க, அந்த வசனத்தை பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அப்படி வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்சம் நிறைந்த தேசம், பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்து போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருந்தார். அங்க ஆபிரகாம் கிட்ட போன்றாரு, இங்க சொல்ற நீ இங்கே இருன்றாரு. ஆண்டவர் வித்தியாசமானது, அவர் நடத்துகிற வித்தியாசமே நமக்கு தெரியாது. அப்போ பஞ்சமான தேசம்தான். இந்த பஞ்ச காலத்துல ஏன் வாழணும்னு சொல்லி அவன் புறப்பட்டு போறான். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். இந்த இடத்த விட்டு என்ன பண்ணல சொல்லுங்க, இந்த இடத்த விட்டு, இந்த இடத்த விட்டு, எந்த இடத்த விட்டு? நம்ம கைத்து அல்லேலூயா. இந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆம், இந்த இடத்துல தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கற்று வச்சுக்கிறேன். அதுக்கு தான் உன்னை அழைத்து வந்துக்கிறார். இல்லை, ஆரம்பத்தில் இங்கே தான் போன் சொன்னார். போன் சொன்னது இங்கே இருங்கிறார். கை தட்டி அனுமதிப்படுத்தலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, அந்த தேசத்துல வாசம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஈசாக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்றார். மறுபடியும் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி யார் செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கடத்துல வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லலாமா? ஆம். இப்ப நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். 12வது வசனம் சொல்லுது, வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசம், எந்த தேசத்துல? பஞ்ச காலம் இருந்த தேசம், வறண்ட பூமி அந்த தேசம் இல்லையா, வறுமை ஏற்பட்ட தேசம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, சொன்னபடி அந்த இடத்துல குடியிருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கையை தட்டி அனுமதிப்படலாமா? நல்லா கவனிங்க. இந்த பஞ்ச காலத்துல கூட நான் சொல்றேன், பஞ்ச காலத்துல கூட நடத்துகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு எலியாவிட்ட சொல்லிட்டார்ல, ஓப்பா நாற்றங்களை ஒழித்துக்கொள், நான் காகங்களை கொண்டு நான் பண்ணுவேன் போஷிப்பேன்னு சொன்னார். போஷித்தாரா இல்லையா? இன்னைக்கு சொல்றேன், எலியாவை போஷித்த தேவன் உன்னையும் போஷிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, விடியல் காலத்துல இல்லையா, அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து நம்மட்டாங்க. ஆட்டு தண்ணீர் வத்தி போனாலும் கூட கர்த்தரின் இடத்தை காட்டுறாரு. சாரி பார்த்துக்கிட்டு வேதம் சொல்ல, அந்த பஞ்ச காலத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, மாப்பு சில தொட்டியும் என்ன கழிச்சு அந்த வித வீட்டுல என்ன பண்ணல, குறைஞ்சு போகாதபடி கர்த்தர் ஆசை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதுனால, எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. இன்னைக்கு சொல்றேன், எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு அந்த தேசத்துல, அந்த பஞ்ச கால தேசத்துல தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததுனால வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறார்களோ அவரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உயர்த்துகிற தேவனா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணும் கேட்கும். அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவாரு? எப்படி பேசுவார் ஆண்டவர்? ஊழியக்கார மூலியமா பேசுவார் இல்லையா? யார் மூலியமா பேசுவாரு? வார்த்தை மூலியமா பேசுவாரு. ஊழியக்கார மூலியமா பேசுவார். ஊழியக்கார மூலியமா பேசுவார். இதை சொல்லுவார், சரியான நேரத்துக்கு என்ன பண்ணுங்க, சபைக்கு வந்துருங்க. இல்ல சரியான நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, ஆராதிங்கன்னு சொல்லுவார். அப்ப சரியான நேரத்துக்கு வரணும். அதான் கீழ்ப்படிவு. அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அந்த சபையில சனிக்கிழமையில உபவாசம், சனிக்கிழமை உபவாசம். அப்போ ஒவ்வொரு வாரமா ஒரு சகோதரி வருவாங்க. கொஞ்சம் சில நாட்கள் கொஞ்சம் வராம ஆயிட்டாங்க. ஒரு நாள் அவங்களை கவனிங்க, இது நடந்த சம்பவம். வராத ஆரம்பி தான் பார்த்துட்டு ஒரு நாள் அவங்கள பார்த்துட்டு கேட்டேன், ஏம்மா சபைக்கு வரல, ஏன் உபவாசம் கொடுத்துட்டு வரல? ஏன்னா துணி துவைச்சுக்கிறேன் அப்படின்னு. என்ன துவைக்கிறாங்களாம்? சரிம்மா நாளைக்கு வந்துடுமா அப்படின்னு. நாளைக்கு என்ன நான் என்ன கேட்குது? சனிக்கிழமை அடுத்த நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்னது? ஆராதனை. அது ஆராதனையும் அதுக்கு தெரியல. சரின்னு வந்துட்டேன். 2 வாரம் வரல. அதே மாதிரி 3வது சனி உபவாசம் கொடுத்து முடிச்சுட்டு போகிறேன். கவுனிங்க, இன்னைக்கும் அது அந்த எப்படி சொல்கிறாங்க சகோதரி, ஒரு வாரம் கூட இப்போ தவறுக்குது. அப்போ அந்த வாரம் சனியை முடிச்சுட்டு அந்த பக்கம் போனால் இவ்வளோ துணி, அவங்க துணியை போட்டு துவைச்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், என்னம்மா உபவாசம் கொடுத்துட்டு வராது உட்காந்துக்கிறேன்னா துணியை காட்டுது, இந்த பாரு நான் எவ்வளோ துணிக்குது பாருங்க, நானே துவைச்சு கொடுக்க முடியும். இந்த சபையில் இருக்கிற சில காரியத்தை சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏம்மா சர்ச்சுக்கு வரல? நீ கேளுமா, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேளு, நிச்சயமாக கேளு. ஏன் போன வாரம் வந்துட்டியா? சரி சும்மா கேளு. ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னு கேளுமா. கேளு தங்கச்சி, ஏன் வரல? நீ வரலன்னு வச்சுக்க, காரணம் சொல்லுவேல்ல, கரெக்டாம்மா? காரணம் சொல்லு, ஏன் வரலன்னு சொல்லி காரணம் சொல்லு. நான் அந்த சகோதரியை கேட்டேன், ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, குடிக்கலண்ணா அப்படின்னு. என்னது? நானை குடிப்பட்டு விட முடியும்? அது சும்மா இல்லை, இந்த பாரு நான் குடிக்கலண்ணா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எவ்வளோ நிர்விசாரம். ஆனால் உண்மை நீங்களாம் பெரிய பாக்கியவாதிகள். கையை தட்டி ஆண்டு மயப்படுத்தி பார்க்கலாம். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டினா உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்காத போனீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய நம்ம சந்திக்க வேண்டியதாயிடும். ஆனால் என் வாழ்க்கை நான் சந்திப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது தான் எனக்கு ஒரு பெரிய ஆசை. யோனா புத்தகத்தில் தெரியல நமக்கு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொல்றார், என்ன பேசுறாரு? நினைவுக்கு போ அப்படின்னு. ஆனா என்ன பண்ணான்? அது கூலி கொடுத்து போனாலும் இருக்கும். கூலி கொடுத்து அந்த கப்பல் ஏறினான். எப்ப அந்த கப்பல்ல காலை வச்சானோ அப்பவே பிரச்சனை. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை உங்களை ஏதோ சொல்லி நான் பண்ணுறதுக்காக இல்லை. எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போனானோ பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்காத மாறாக என்ன பண்ணலாம்? எங்க போறான்? சர்ச்சு. அது கூலி கொடுத்து போனான்னு வசனம் இருக்கு. அப்ப சேர்த்து தானே இருக்கு இல்லை? கடல் கொந்தளிக்குது, கப்பல் தண்ணியில முழுகுது, எவ்வளோ காரியங்கள். ஆனா வசனம், ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கடைசியில அவனை கூப்பிட்டு கேட்கும் போது, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பயந்துவேன் சொல்றானா இல்லையா? இல்ல
தேவனுக்கு பயந்தவன் தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் தான். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலையே. நிறைய பேருக்கு பயபக்தி இருக்கும், ஆண்டவருடைய பக்தி இருக்கும், பயம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது, தேவனுடைய வார்த்தை கேட்க கீழ்ப்படுதல் இருக்கா. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல தேவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறான். பிரச்சனை, நிறைய பிரச்சனை சந்திக்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஏன்னா வேதசாமி இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மனஸ்தாபப்படுகிறவர் இல்லையா. மறுபடியும் அவன் என்ன பண்ணாரு, ஒரு மீன் ஆயத்தம் பண்ணாரு. எங்க கொண்டு வரணுமோ அங்க என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து. அதுக்கு சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது. சரி, ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு வைராக்கியம் இருக்கு, ஒரு வைராக்கியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி தப்புவிக்காது போனாலும் நீ வச்சிருக்கிற சிலையை நான் பண்ண மாட்டேன். இருக்குதா அந்த வைராக்கியம்? இருக்குதா? இருக்கணும். ஒரு காலத்துல அந்த வைராக்கியம் இல்லாம இருக்கணும். வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியத்தோடு இருந்ததுனால்தான் அந்த எரிகிற அக்கினி சூழ்நிலை கூட உங்களை பாதுகாக்க தேவன் நல்லவரா இருந்தா. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும் போது என் தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியமா இருக்கு இல்ல. தானியேல் பாருங்க, தானியேல் எனக்கு ஒன்றும் ஒரு குற்றமும் செய்யலையே. அவன் செஞ்சது என்ன பண்ணான் சொல்லுங்க, என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான் இல்ல. தான் செய்து வந்தது போலவே இதை ஒரு குற்றமா வச்சு என்ன பண்ணாங்க, அவனை சிங்க கவில போட்டான். சிங்க சேதப்படுத்திதான். இன்னைக்கு சொல்றேன், யூதராஜ சிங்க நம்மோடு இருக்கும்போது எந்த சிங்கமும் சேதப்படுத்தவே முடியாது. நல்ல கையை தட்டி அனுமதிப்படுத்த பார்க்கலாம். ஆம், வியாதி கூட ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சபையில ஒரு அருமையான இன்னைக்கு இருக்கிறாங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேன்சர் அவங்களுக்கு மருத்துவமனையில சொல்லிட்டாங்க, கேன்சர், இது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இது காட்சி அவங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க எப்படி சொல்றது, அவங்க பிள்ளைங்க, அவங்க மருமக, அவங்க பிள்ளைங்களாம் அழுகுறாங்க. டாக்டர் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணாதான் அவங்க துடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆவி அவங்க இருக்கிறாரு, இந்த குடும்பமே உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணா அந்த நிச்சயமா விடுதலை கொடுப்பாருன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதை சொன்னேன். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கூடி வீட்டில் எல்லாம் நாங்களும் போயிருக்கிறோம். அவங்க குடும்பம் மாத்திரம், நானும் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டில். அப்போ உட்காந்து எல்லாம் ஜெபம் பண்ணோம். அந்த அம்மா உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆராதிக்க ஆரம்பிச்சேன். நான் இதுதான் எனக்கு ஆராதனை ஏன் பிடிக்குச்சுன்னா, ஆராதனையிலே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராரு. ஆமாம், இந்த ஆராதனை எனக்கு பண்ணதான் எனக்கு ஒரு பெரிய பலன் மாதிரி. பவுலும் சீலாவும் பார்த்துன்னு சொன்னான். அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை துதித்து பாடி ஆராதித்தார்கள் வசனம் இருக்கும். ஆராதிக்கிற மனுஷன் தோத்து போனதே கிடையாது. ஆராதிக்கும் போதே அஸ்திபாரம் அசிந்தான், திரைசாலை கதவு திறக்கப்பட்டதா. இன்னைக்கு சொல்றேன், நீ ஆண்டவரை ஆராதிக்கும் போது உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வழிவாசல் திறக்கப்படும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும், ஜெபம் பண்றோம், வீட்டில் ஜெபம் பண்ண இருக்கிறோம், ஆராதனை வேலை அப்படியே ஆராதனை பண்ணுகிறோம். கர்த்தர் பார்க்கிறா, அது பலிபீடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆராதனை பண்ண இருக்கும்போது நான் வந்து அப்படியே அந்த அம்மா அப்படியே பிறந்து விழுந்தாங்க. விழுந்து கத்த ஆரம்பிச்சாங்க. நல்லா ஆராதனை பண்ணிருந்தேன், அப்படியே பிளட் பார்த்து பிளட் வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு செக்அப் பண்ணாங்க. அப்படி நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், இந்த கேன்சர் கட்டி இல்லாம மறைஞ்சு போச்சு.
ஏன் சொல்றேன்னா, என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவர் சொல்றபடி கேட்கும்பொழுது, அதான் சொன்னேன், ஊழியக்காரனுடைய வார்த்தை நீ கேட்டினா அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆம், அற்புதங்களை செய்கிறவர் தான் என் ஆண்டவராகிய. சிங்கக்கவில போட்டாங்க, எரிகிற அக்கினி சூழல போட்டாங்க, இல்ல ஒரு சேதமும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கும்போது ஒரு சேதமும் வராது. விசுவாசிக்கிறான், கையை தட்டி மயம்பட்டு, கையை தட்டி இது ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியம், இதுதான் பிரசங்கம் பண்ணாராம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த 3 புருஷர்களை சிங்கக்கவியில் போட்டார்கள். யார் சொன்னது? சொன்னது யாரு? கை தூக்குங்க பார்க்கலாம். முதல்ல சொன்னது யாரு? அம்மா தான் சொன்னாங்களா? அப்ப ஐயா கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துறேன். நான் தப்பா சொன்னையா? அது சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்துருந்தேன்ல, போங்க கொடுத்துருங்க. அதனால பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் பேசுறது கரெக்டுன்னு என்ன பண்ணக்கூடாது. தப்புனா தப்பு தான். அப்போ அவர் பேசினாராம், இந்த மாதிரி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 புருஷர்களை சிங்கக்கவியில போட்டார்கள், தானியேலை எரிகிற அக்கினி சூளையில போட்டார்கள். அதே மாதிரி தான் நம்ம சகோதரி சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்க பேசுறது தப்பு. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேர் தான் என்ன பண்ணாங்க? அக்னி. ஆமா. தானியேல் எங்க போட்டாங்க? நீங்க பேசுறது தப்பு அப்படின்ட்டாங்க. பாஸ்டர் ஆவியானவர் என்னை காப்பாத்துனேன். ஆவி என்னை காப்பாற்றி விட்டாராம். எப்படி தெரியுமா? ஞானம் கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், ஏமா யார் எங்க போட்டா என்ன, காப்பாத்து இயேசுநாதர் தானே. அல்லேலூயா. அவர் கொஞ்சம் அப்படியே நல்லா சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. ஆம், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அபிஷேக நேரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கும் போது அவருடைய கிரிய நடப்புக்கு நீ பார்க்கணும். அதுக்கு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உன் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதுக்கு வருகிற அத்தனை பிள்ளைங்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான காட்டாண்டவர் செய்வார். அல்லேலூயா. இந்த மாதிரி சாட்சிகள் நிறைய சொல்ல முடியும். அதுல பார்த்துன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த இருக்கிறாங்க அந்த அம்மா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. ஏன் சொல்லணும்? அவர் நம்பினவர்களை ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடாத தேவன் தான், கைவிடாது. அல்லேலூயா. ஆம், இந்த தேவன் இந்த ஜீவனோடு இருக்கு. அவர்தான் சொல்றாரு, நீ போ மாற்றி தூய்ப்படி. கர்த்தர் வானத்தின் நட்சத்திரம் போல, கடல் கரை மணலை போல கர்த்தர் ஈசா கிட்ட சொன்னார், இங்கேயே தங்கிரு. கர்த்தர் ஆஸ்வதித்தார். அந்த தேசத்திலே, ஒன்றுமில்லாத தேசத்திலே 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டு வந்தார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் சொல்லுங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும். இதே மாதிரி தான் ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கம் பண்ணியிருந்தாராம். ஒரு தோணுத்தான் ஒரு தடவை லாசர் என்ன பிரசங்கம் பண்ணியிருந்தார். பிரசங்கம் பண்ணியிருக்கும் போது நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் மேடை கிட்ட உட்காரு. அவருக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுக்குது, பிரசங்கத்தை கேட்க வந்துக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா அந்த பிள்ளைய பற்றி அம்மா எங்க அப்படின்னு அவங்க வந்தாங்க. என்ன ஐயா கூப்பிட்டு? இல்லைம்மா, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிறிய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னா அது வராம கேட்பேன். உன் பிரசங்கத்துக்கு என்ன உட்கார வைக்கல, வீட்டில் அடங்க மாட்டேங்குது. நீ எப்படியோ 3 ஹவர் பேசுவேன். அந்த 3 ஹவர் ஒரு நிம்மதி கிடைக்கும் தான் உட்கார வச்சுக்கேன். இது அப்படி உட்காரல சொல்றேன். ஒரு அம்மா தேம்பி தேம்பி அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். பிரசங்கத்தை கேட்டு தேம்பி தேம்பி அழுகுறான். என்ன அப்படி நம்ம அழ வச்சுட்டோமா, பிரசங்கத்துல அழ வச்சுட்டோமா அப்படின்ட்டு, நம்ம ஏமா அப்படி அழுதுனுக்கிற, ஏமா அப்படி அழுதுனுக்கிற. அவருக்கு நல்ல தாடி இருக்கு, எனக்கு தாடி ஒரு ஊழிய காட்சி. ஏமா அழுதுனுக்கிறேன்னா,
ஐயா எங்கள் ஆடு கூட இந்த மாதிரி தான் அது காணாது போச்சு. அவங்கள பார்த்து தான் அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்போ என்ன பண்ணல, பிரசங்கத்தை கேட்டு எது நினச்சி அழுதுனுக்குது. எதுவோ நினச்சுன்னு அழுதுருந்தா இன்னைக்கு சொல்றாரு கர்த்தர், ஆண்டோடைய சத்தத்தை கேளு, ஆண்டோடைய சத்தத்தை கேளு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க ஆண்டோடைய வார்த்தை கேளுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா சொல்ற வார்த்தை கேளுங்க. எந்த அப்பா சொல்ற வார்த்தை? எங்க அப்பா சொன்னாரு, ஏசப்பா தான் இருந்தாலும் உங்க அப்பாக்குறாரு தகப்பன் யாரு? ஊழியக்காரு. அவர் சொல்றது கேளு. சொல்லிட்டு புரியுதா? எங்க அப்பா சொன்னாரு, நான் உன்னை நல்லா படிக்க வைப்பேன்பா, நான் பெரிய உத்தியோகத்துல வைப்பேன்னாரு. செத்து போட்டாரு. எங்க அம்மா சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா உன்னை. அவங்களும் போயிட்டாங்க. பரலோக தேவன் அப்பா தான் நட்டுனுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து அரவணைத்து வாழ வைக்கிற தெய்வம் தான் என் ஆண்டவராகிய அவர் இன்று ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல நேற்று சொன்ன செத்து போன மனுஷன் அந்த பாட்டு பாடுவேன். செத்து போன போனமா படுத்து என்னை யாரும் வந்து தூக்கல, இயேசு தான் என்னை தூக்குனாரு இல்லையா? அப்போ வேலை போச்சு, வறுமை, தரித்திரம், யாராவது ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்களா, அவங்க பின்னால் ஓடின காலங்கள் உண்டு. என் பிள்ளை எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அப்படி ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை. அதனால தான் வேலையே போச்சு. கை நிறைய சம்பாதனை எல்லாம் போச்சு. வறுமை, தரித்திரம், யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு பின்னால் ஓடும். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு வார்த்தையை நான் கையில் எடுக்கணும். கர்த்தரை நான் பாஸ் வச்சு கொண்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் எல்லாம் கைவிடுவாங்க, இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் பிடித்தவர் நடத்து, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடத்துகிற தேவன் எப்போ தெரியுமா? அதை வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, ஒரு வார்த்தையை கேட்கும்போது. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதுனாலதான் சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்று ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், திருவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த தேவன் இந்த ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் தாமே அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்குக்கு வார்த்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், அவர் உங்களையும் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆம். கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே, உங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான நாளில இந்த 2வது நாள் கூட்டத்தில் வந்து பங்கு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ
அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவ மனிதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளைக்கு காலையில நடக்கிறதான கர்த்தருடைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகத்தோடு வந்து தேவனுடைய ஆராதனையில, உயிர்த்தெழுந்த ஆராதனையில பங்கு கொண்டு உயிர்த்தெழுதின் வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.